இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காளிகேசம் முடிஞ்சு வந்துட்டு இருக்கோம்னு சொன்னோம்னா இப்போ வந்து எங்கே பிளான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா தொட்டிப்பாலம் போல் நம்ம வந்து இப்போ கன்னியாகுமரி போகிறோம். சன்செட் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஆனால் சன்செட் பார்க்கறதுக்குள்ளே போயிடுவோமான்னு தெரியல. ஏன்னா கூகுள் மேப் ரொம்ப சொதப்புது. அது ஒரு வழி காட்டுது, நாங்கள் ஒரு வழியில் போகிறோம். ஸோ எது சரின்னு தெரில போயிட்டுருக்கோம். ஸோ கன்னியாகுமரி போயிட்டு அங்கே வந்து உங்களுக்கு விளாக் போடுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சார்ஜும் இல்லை. இப்போ தான் சார்ஜ் போட்டு எடுத்தேன். ஆனால் சார்ஜ் வந்து நம்ம வெளியில் போடுற மாதிரி பைக்கில் போடுறது அவ்வளோ ஸ்பீடாக ஏற மாட்டேங்குது. ஸோ சார்ஜ் ஏறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்பீடு. ஸோ இந்த விளாக் நீங்கள் பார்க்க போகிறது கன்னியாகுமரி சன்செட். ஸோ நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக கன்னியாகுமரி போய் முடிவு பண்ணி போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்கேயாவது ஜூஸ் இருக்கான்னு பார்த்தா எல்லா இடத்துலையும் டிராஃபிக்காக இருக்குது. எங்கேயுமே எடுக்க முடியல. போய்கிட்டே இருக்கோம். ஸோ பார்க்கலாம் எங்கே போய் நான் நிறுத்துறோம்னு பார்க்குறோம். ஆனால் ரொம்ப நேரமாக ஜூஸ் குடிக்கலாம்னு நினச்சி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஒரு கடையிலும் எங்களால் நிறுத்த முடியல. எல்லா கடையிலையும் கூட்டமாக தான் இருக்கு. கரும்பை தவிர எல்லாம் இருக்கு. கன்னியாகுமரி போயிட்டு அடுத்து என்ன பிளான்னா அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துட்டு சன்செட் பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறதான் பிளானு. ஆனால் இவனுக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. கூட வரானுங்க 2 பேர். ஸோ உங்களுக்கு தான் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ போடலாங்கிறது கொஞ்சம் ஐடியாஸ் சொல்லுங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி எங்கேயாச்சும் கிளம்பி போங்க. அன்பிளான்டாக போங்க. போயிட்டு அங்கேருந்து இன்னும் அன்பிளான்டாக ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணி போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து போன ரைடு வந்து உங்களுக்கு வந்து சோல்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிளான் பண்ணி ஒரு இடத்துக்கு போய் அங்கே அன்சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு, பிளான் பண்ணாமல் ஒரு இடத்துக்கு போய் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ நாங்கள் அதை தான் எங்கள் பிளானாக நாங்கள் வச்சுருக்கோம். எந்த இடத்துக்குமே பிளான் பண்ணி போக மாட்டோம். பிடிச்ச இடத்துக்கு பிடிச்ச நேரத்தில் எப்போதும் கிளம்பி போயிடும். உங்களுக்காக கடல் நேராக கடல் இருக்குது, பார்த்துக்கோங்க. எங்கேயோ போகிறோம், போகிற போக்கில் போவோம். போகிற போக்கில் ஒரு லுக்கை என்ன செஞ்சுட்டா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வந்தாச்சுங்க. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அந்த கடல் வந்து ஷைன் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகி வேறு மாதிரி சீனரியாக இருந்துச்சு. நாங்கள் வந்த நேரம் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா எங்களால் எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு கூட்டம். ஷாப்பிங் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாங்கள் அப்படி சும்மா நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப தான் பார்த்தோம், என்னடா அங்கே ஏதோ பச்சை கலரில் தெரியுதுன்னு பார்த்தா நீங்களே பாருங்கள் என்னென்னு. பார்த்துறீங்களா இல்லையா? தெரியுங்க பொம்மை கார் தாங்க. சின்ன பிள்ளையில நம்ம வந்து பொம்மை கார் கேட்டு நம்ம ரொம்ப அழுதுருப்போம். ஆனால் இப்போ சின்ன பிள்ளைலாம் பொம்மை காரில் என்னை வந்து உட்கார வச்சு ஓட்ட சொல்லுங்கள், ஓட்ட வைங்கிற மாதிரி எல்லாமே காலம் மனுச்சு. எல்லாமே எலக்ட்ரிக் கார் தான், ரிமோட் கண்ட்ரோலு. அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லாமே எனக்கு வந்து பெட்ரோல் போட்டு காரில் கூப்பிட்டு போங்கன்னா அழுகுறேன். அது மாதிரி அந்த லெவலுக்கு மாறிடுச்சு எல்லாமே. நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சுங்க. ட்ரெஸ்ஸு பேகு நிறைய வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் இப்போ அங்கே பாருங்கள், சின்ன பிள்ளைகள் வந்து சனி ஞாயிறுனா விளையாட விடுவாங்கன்னு பார்த்தா ஸ்கூல்லேருந்து டூர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. சனி ஞாயிறு அதுக்கு சனி ஞாயிறு தான் கொஞ்சம் நிம்மதியாக விளையாடுங்க. அதனால் அவங்க விடாமல் டூர் கூப்பிட்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். நிறைய ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா சிப்பி மாதிரி நிறைய வச்சு செஞ்சு போட்டிருந்தாங்க. வாசலில் டெக்கரேட் பண்ணுற மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும். எல்லோரும் நிறைய வாங்கியிருப்பீங்க. ஆனால் நான் வந்துட்டேங்க, வீடியோ எடுத்து காட்டி தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படி டைம் பார்க்குறோம். மணி ஒரு 7:30 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் தேராதுன்னு சொல்லிட்டு தான் சும்மா இருக்கிற மாதிரி சும்மா வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படி கிளம்பிடலாமேன்னா இதுதான் கடைசியாக நாங்கள் எடுத்த வீடியோ. அங்கே நைட்டு ஒரு 7 மணி இருக்கும். அப்படியே அந்த எல்லா கடையிலும் கடைசியான கடையில் ஷாப்ஸில் சும்மா அப்படி சுற்றி பார்த்துட்டு எதுவுமே வாங்கலை. வெறுங்கை விசிட் தான் திரும்பி வரோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா சன்செட் மாதிரி எண்டிங்க்கு போடணும்ல, கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் எதுவும் போடுறோம். ஸோ அதை பாருங்கள். ஆக்சுவலாக மைக் ஆன் பண்ணிவிட்டு பேசியிருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து கேமராவில் மைக் மாட்டாதனால வாய்ஸ் வந்து மைக் கேமராவில் இன்பில்ட் மைக் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு ரொம்ப தூரம் பேசிட்டு வந்திருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்கு ஆஃபில் இருந்திருக்கு, இன்பில்ட் மைக்கு. நிறைய நான் பேசின எந்த விஷயமும் இருக்காதால கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பி திருநெல்வேலி போயிட்டுருக்கோம். போகிறது வந்து எல்லாருமே காட்டியிருப்பாங்க, நிறைய விளாக்ஸ் இருக்கும். ஸோ நாங்களும் திருப்பி அதே காட்டினா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் அடிக்கடி வந்து போகிற பாதை அதே நான் திருப்பி காட்டுறதுல உங்களுக்கு ஒன்றும் புதுசாக இருக்க போதில்லை.
அதனால் இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி vlogs வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் முக்கியமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. இதே மாதிரி உங்களுக்கு இதோட நல்ல பெட்டரான கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் க்ரோயிங்.